ஹாய், நான் இன்ஜினியர் வாசிம் அஹமத், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், திருநெல்வேலியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம 25 டேஸ் 25 வீடியோ சீரீஸில் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வீடியோ கன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்பான விளக்கங்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நேற்று வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கோளாறினால் ஏற்படும் நீர்க்கசிவை எப்படி தடுக்கலாங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து 19வது வீடியோ. இன்றைக்கி பிளானிங் மற்றும் வடிவமைப்பு கோளாறுகளினால் ஏற்படும் நீர்க்கசிவை எப்படி தடுக்கலாங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக நம்ம வீட்டை பிளானிங் பண்ணுறதுக்கும் அதை சரியாக கட்டி கொடுக்கறதுக்கும் ஒரு அனுபவம் உள்ள ஒரு இன்ஜினியர் அல்லது ஆர்கிடெக்ட் அணுகிறது மிகவும் அவசியம். பிளான் டிராயிங் சரியாக அமைக்காதனாலையும் அந்த பிளான் டிராயிங் சரியாக வந்து சைட்டில் எக்ஸிக்யூட் பண்ணாதனாலையும் நீர்க்கசிவு போன்ற பல பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து ஏற்படும். அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் விஷயம், கான்கிரீட் ஸ்லாப் அமைக்கும் போதும் சென்ட்ரிங் பலகை அமைக்கும் போதும் அது வந்து நீர் தேங்காத மாதிரி நம்ம வந்து பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு நல்ல முறையான ஃபார்ம் ஒர்க் வந்து நம்ம வந்து முன்னாடியே பிளான் பண்ணுறது நல்லது. இது பண்ணுறதுனால நீர்க்கசிவு எங்கேயும் இருக்காது. ஒருவேளை தண்ணீர் எங்கேயாவது தேங்கி நின்னா கூட அதை வடிக்கிறதுக்கு என்ன ஏற்பாடு செய்ய போகிறோங்கிறத வந்து நம்ம வந்து முன்னாடியே வந்து முடிவு பண்ணணும். ரெண்டாவது விஷயம், மொட்டை மாடலில் மழை நீர் போகிறதுக்கு யூஸ் பண்ணுற பைப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறது வந்து நல்லது. இது சின்னதாக அமைச்சா என்ன ஆகுனா, நமக்கு வந்து மழை நீர் வந்து வேகமாக குழாய் நோக்கி ஓடி வரும். அப்படி ஓடி வரும்போது அது வந்து குழாயில் பட்டு டேமேஜ் ஆகி அது மூலமாக நமக்கு நீர்க்கசிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த குழாயோட டயமீட்டர் குறைந்தது ஒரு 4 இன்ச்சாவது இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இந்த குழாய் வந்து ஒவ்வொரு 40 ஸ்கொயர் மீட்டர் பரப்பளவில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணணும். மூணாவது விஷயம் வந்து நம்ம கிச்சன், டாய்லெட் மற்றும் வாஷ் பேசின் பக்கத்தில் வந்து நம்ம சல்லடை அமைக்கிறது வந்து மிகவும் அவசியம். இந்த சல்லடையை பொறுத்துறதுக்கு ஒரு அடி குழியை தாராளமாக நம்ம வந்து விடுறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இதை பற்றி பிளான் டிராயிங்கில் வந்து தெளிவாக குறிப்பிட்டிருக்கணும். நாலாவது விஷயம், நம்ம பொது இடங்களில் அமைக்கிற ஸ்கூல், காலேஜஸ், ஹோட்டல், ஹாஸ்பிட்டல் மற்றும் பேங்க் அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து டாய்லெட்டையும் மெயின் பில்டிங்கை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சு பிளான் பண்ணணும். இப்படி பிரித்து வைக்கிறதுனால என்ன ஆகுனா, ஏதாவது டாய்லெட்டில் ஏதாவது நீர்க்கசிவு ஏதாவது ஏற்படுச்சுன்னா இதனால் பில்டிங்கில் எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணணும். இந்த டாய்லெட் பிளான் பண்ணும்போது நம்ம சங்கன் ஸ்லாப்புக்கும் சேர்த்து நம்ம பிளான் பண்ணணும். சங்கன் ஸ்லாப்புங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம தரையிலேருந்து கொஞ்சம் டாய்லெட்டுக்காக கொஞ்சம் ஒரு அடி வந்து கீழே இறக்கி வந்து அமைப்பாங்க. இது நம்ம கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பிளான் பண்ணணும். இது பிளான் பண்ணனா என்ன ஆகுனா, நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அடி நம்ம மேலே தூக்கி கட்டுற மாதிரி இருக்கும். இதனால நிறைய அசௌகரியங்கள் வரலாம். இதுக்குன்னு தனியாக வந்து பிளம்பிங் டிராயிங் வந்து நம்ம இன்ஜினியர்கிட்ட கேட்டு வாங்கணும். இந்த பிளம்பிங் டிராயிங்கில் என்னென்ன இருக்கணும்னா, நம்ம அமைக்கிற டாய்லெட்டோட சாய்மானம் எவ்வளவு, நம்ம அமைக்கிற சங்கன் ஸ்லாபோட சாய்மானம் எவ்வளவு, மற்றும் வாஷ் பேசின்லேருந்து தண்ணி போகிற வாய்க்கால் வந்து எவ்வளோ சாய்மானத்தில் இருக்கணுங்கிறது விவரமும் வந்து அந்த பிளம்பிங் டிராயிங் வந்து கண்டிப்பாக அவசியம் கொடுக்கணும். நாலாவது விஷயம், நம்ம அப்பார்ட்மெண்ட் மாதிரி பில்டிங்கில் வந்து ரொம்ப உயரத்தில் வந்து பிளம்பிங் பாயிண்ட்லாம் வந்து கொடுப்போம். நிறைய இடத்துல தண்ணி வந்து மேலேருந்து கீழே விடும்போது ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இதனால நமக்கு வந்து நீர்க்கசிய வாய்ப்பு இருக்குது. இது தடுக்கிறதுக்கு அங்கங்கே வால்வு அமைச்சு அதை நம்ம வந்து தடுத்து நிறுத்த முடியும். ஆறாவது விஷயம் என்னென்னா, மொட்டை மாடி அமைக்கும் போது ஒரு 100க்கு 1 அல்லது 60க்கு 1 சாய்மானத்தை வந்து மொட்டை மாடி அமைக்கணும். இதை வந்து கரெக்டாக வந்து பிளானிங்கில் வந்து மென்ஷன் பண்ணணும். இந்த பிளானிங்கில் வந்து இதுக்கேற்ற மாதிரி வந்து இது பிளானிங்கில் நம்ம மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி சென்ட்ரிங் வந்து நம்ம அமைக்க முடியும். இதனால நமக்கு மழை தண்ணீரும் நமக்கு வந்து இந்த ட்ரெயின் பைப் நோக்கி கரெக்டாக வந்து போகும். இல்லாட்டா என்ன ஆகும், நம்ம அந்த மாதிரி சாய்மானம் அமைக்காட்டினா என்ன ஆகும்னா, நீர் வந்து அங்கங்கே தேங்கி நிற்கும். இதனால வந்து பில்டிங் பாதிப்படைஞ்சு நீர்க்கசிவு ஏற்படலாம். ஏழாவது விஷயம் என்னென்னா, நம்ம ஓவர்ஹெட் டேங்க் அமைக்கும் போது அந்த ஓவர்ஹெட் டேங்க் வந்து பிளாஸ்டிக்கில் அமைக்கிறோமா இல்லை வந்து நம்ம ஆர்சிசியா அல்லது செங்கல்ல அமைக்கிறோமாங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பிளான் பண்ணணும். ஒருவேளை ஆர்சிசியில் அமைக்க போறீங்கன்னா அதுக்கு உண்டான ஸ்ட்ரக்சரல் டிராயிங் வந்து ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்கிட்ட கேட்டு வாங்கிக்கணும். இந்த ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் தளத்திலிருந்து குறைந்தது ஒரு 2 அடியாவது மேலே தூக்கி கட்டுறது நல்லது. இதனால நமக்கு வந்து ப்ரெஷரும் நல்ல விதமாக நமக்கு பாத்ரூமுக்கு வரும். அதுவும் இல்லாமல் நமக்கு சென்ட்ரிங் வேலையும் நல்ல விதமாக வந்து நம்ம அமைச்சிக்க முடியும். கூடவே நமக்கு வாட்டர் டேங்கில் ஏதாவது நீர்க்கசிவு ஏதாவது ஏற்பட்டால் கூட நம்மளால ஈஸியாக ரிப்பேர் பண்ண முடியும். இன்னைக்கு வடிவமைப்பு மற்றும் பிளானிங் கோளாறுகளினால் ஏற்படும் நீர்க்கசிவை எப்படி தடுக்கலாங்கிறத பற்றி பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.